வணக்கங்க. நான் ஜேஹோம் சேனல் ஜெயசித்ராங்க. கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சேனக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்து நல்லா மேல் தோலெல்லாம் சீவிட்டு சுத்தம் பண்ணி கழுவிட்டுங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்குறேங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்தால் போதுங்க, ஒட்டுக்கா பொரிக்க தேவையில்லை. இப்போ இதை எடுத்து ஒரு அகலமான கடாயில் போட்டுக்கலாங்க. இது மாதிரி எல்லா சேனக்கிழங்கையும் பொரித்து எடுத்து போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 4 பட்டை, 5 கிராம்பு, 5 சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய், கசகசா அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு கடைசியில் 1 ஸ்பூன் தேங்காய் துருவுனதை போட்டு வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கெட்டியாக இருக்கணுங்க, ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது. நம்ம இதை சேனக்கிழங்கோட சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம தேவைப்படுற அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. மசாலா கலவை சேனக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிடணுங்க. இப்போ இதை கடாயில் சுற்றி 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலா கலவையோட சேனக்கிழங்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுட்டு சேனக்கிழங்க கடாயோட எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி பரப்பி விட்டுடலாங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிதமான தீயில வச்சு இது மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருக்கிறப்ப சேனக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிதமான சூட்டில் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சூப்பரான கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்குன்னு. தயிர் சாப்பாடு, ரச சாதத்துக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜேஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.